நம்ம ராஜபாளையத்தில் பூக்குழி சூப்பராக செமையாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அவங்க ஃபுல்லாகவே நம்ம கோவில்லேருந்து அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக கடையாக போட்டிருந்தாங்க. பூ இறங்குவாங்களாங்க. அதை சுற்றி நிறையா பேர் எண்ணெய் விற்பாங்கங்க. அந்த நம்ம எண்ணெயை வாங்கிட்டு ஒரு மரம் மாதிரி வச்சு அதில் ஊற்றுவாங்கங்க. அங்கே ஊற்றுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. குழந்தைங்களால அந்த வெயிலில் நிற்கவே முடியல, நம்மளாலையுமே முடியலங்க. நமக்கு இந்த வெயிலே தாங்கலைன்னா அவங்களாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அதில் இறங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பிரமிப்பாக தாங்க இருந்தது. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அதை இறங்குவாங்களாங்க. அதை சுற்றி ஒரு தடவை சாமி கும்பிட்டு அங்கே குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து பூசிட்டா நல்லதுன்ட்டு அதை சுற்றி சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ ஜனங்க தெரியுமாங்க, எத்தனை பேர் வயசானவங்க வந்து குட்டி பாப்பா வரைய வந்து அந்த இடத்த சாமி கும்பிடுறாங்கங்க. நிறைய பேர் பூ இறங்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அதுக்கு இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 கீழே கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். பூக்குழி அன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணுன்றதை பார்க்காம போயிடாதீங்க. பை.